வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் ஒன்று பார்க்கலாம். என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குமரகுரு யங் ஃபேக்கல்ட்டி ஃபெல்லோஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி ஃபெல்லோஷிப் ஸ்கீம் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் யார் யாருக்கு பயன்படும், இதனோட அட்வான்டேஜ் என்ன, சம்பளம் எவ்வளவு, இதை கிளியர் பண்ணால் இதை அட்டன் பண்ணால் எவ்வளோ நமக்கு என்ன அட்வான்டேஜ், எவ்வளோ ஃபெல்லோஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க எப்படி என்ன பண்ணுங்க, மறக்காமல் அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு அந்த குமரகுரு யங் ஃபெல்லோஷிப் ஸ்கீம் வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஃபேமஸான காலேஜ், A++ கிரேடெல்லாம் வாங்கியிருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் எத்தனை ஃபெல்லோஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஃபெல்லோஷிப் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த யங் ஃபேக்கல்ட்டி ஃபெல்லோஷிப் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ்லேருந்து கொடுக்குறாங்க. அதாவது இன்ஜினியரிங் காலேஜில் மொத்த ஃபெல்லோஷிப்போட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 25. அது எந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் அண்ட் ஏப்ரல் 2023 ரெக்ரூட் பண்ணுறாங்க. சரி, அதற்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலும் ஓகே. ஃப்ரெஷர்ஸில் கேண்டிடேட்ஸ் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான். மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி இன்ஜினியரிங்கோ, அதாவது எம்இ எம்டெக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் MBA இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் வித் அப் டு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வித் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. பட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் சயின்ஸ் சப்ஜெக்ட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ், அதாவது MSc இந்த மாதிரிலாம் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் சின்ன கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மட்டும் தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கிடச்சிருந்தா நமக்கு லக்கு தான். சரி, இதற்கான டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டியூரேஷனாக டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபெல்லோஷிப் வில் அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 years வரைக்கும் வந்து இந்த ஃபெல்லோஷிப் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் வந்து நல்ல பேஷனாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அப்போ இந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து ஃபுல் டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டினியூஸாக வந்து அசஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நல்லா பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத வந்து கண்டினியூஸாக அசஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெல்லோஷிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 yearsனா 4 செமஸ்டரில் அப்போ 4 செமஸ்டர் வரைக்கும், அதாவது ஒவ்வொரு செமஸ்டருமே அதை வந்து அசஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ நல்லா பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. இதில் ஒரு இன்னும் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு ஒரு மெத்தடும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா அந்த டியூரிங் த ஃபெல்லோஷிப்ஸ்க்கு அந்த பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா வந்து குயிக்காகவே உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் தி ஃபெல்லோஷிப் வில் பி கன்சிடரிங் அஸ் எ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் கன்ஃபர்மேஷன். அப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வெளியில் எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா இதை வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அவங்க கொடுப்பாங்க. அது வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீச்சிங்கில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அதை ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 30,000 கொடுக்குறாங்க. மாதம் வந்து 30,000 கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அந்த 30,000 பாருங்கள், இன்க்ளூடிங் ஸ்டெபிளைஸ்டு லிவிங் எக்ஸ்பென்சஸ் தங்குறது வில் பி ப்ரொவைடட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 2 years வித் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பாருங்கள். PF, குரூப் இன்சூரன்ஸு, கிராஜுவிட்டி இந்த மாதிரி அமௌண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், on successful completion of the fellowship candidates will be absorbed into the suitable position. அப்போ இன்கேஸ் வந்து அந்த ஃபெல்லோஷிப் வந்து நீங்கள் முடிக்கிறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறீங்க அப்படின்னா அவங்க காலேஜ்லேயே, அதாவது அவங்க வந்து நிறைய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்லாம் வச்சுருக்காங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அப்சர்வ் மீன்ஸ் வாட், வேலைக்கு அவங்களே எடுத்துக்கணும், ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால் வந்து அவங்களே வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஷ்யூர்டு பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் கேரியர் க்ரோத் அப்படின்றது. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா candidates who successfully completed the fellowship at the end of 2 years will be issued a fellowship certificate and absorbed within a Kumaraguru institutions as an assistant professor in the respective specialization. In case வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த பொசிஷனை வந்து உங்களை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல சம்பளத்தோட நமக்கு வந்து வேறு எங்கேயும் போய் வேலை விளையாடுறவங்க அப்படிங்கிற ஒரு அவசியமே நமக்கு இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ட்ராக் நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. Fast track option will be available for the candidates who excel during the fellowship tenure with the yearly confirmation of the service. அப்போ நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இயர்லியராக முன்னகட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்
அவ்வளோதான். இந்த குமரகுரு ஃபெலோஷிப் ஸ்கீமை பற்றினா அது யங் ஃபேக்கல்ட்டி ஃபெலோஷிப் ஸ்கீமை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி வந்து 28 லாஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஜஸ்ட் கோ த்ரூ கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் கேட்டகரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் எம்டெக் முடிச்சிருக்காங்க, எம்பிஏ முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்ஜினியரிங் நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட்டும் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சம்திங் எல்லாமே வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். லக் இருந்தால் மேபி கிடைக்கலாம். ரைட்டா? இது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குமரகுரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஃபெலோஷிப் வந்து நம்ம இதுக்கு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் ஃபெலோஷிப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எல்லாமே வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரைட்டா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.